பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்னடி ஆச்சு, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் இன்னுமே உனக்கு மாப்பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயில இருந்துட்டு எனக்கும் அவருக்கு என்ன சாதாரண பிரச்சனையை போயிட்டே இருக்குது. என் படிப்பு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ அப்பா கல்லாவிலேருந்து பணம் எடுத்த வரைக்கும் எல்லா உண்மையும் அவருக்கு தெரியும். எங்கடா வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தி விட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு பாதி உண்மையை சொல்லி நான் அவரை திட்டு வாங்க வச்சுருக்கேன். நான் அவர் என்ன சாதாரணமாக என்னை மன்னிக்க போகிறாரு. இந்த ஜென்மத்தில் நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது. ஆனால் இந்த வீட்டை நடக்கக்கூடாது, எல்லா அநியாயமும் நடந்துட்டு தாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம நிலத்தை விற்று ராஜிக்கும் மீனாவங்களுக்கும் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. என் புருஷனை அம்போன்னு விட்டுட்டாங்க. இப்போ என்னடனா அந்த கதிர் வந்து ராஜியை ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுருக்காங்க. ராஜி என்னெல்லாம் ஆசைப்படுறாலோ அது எல்லாத்தையும் கதிர் தம்பி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் ஏதாவது செஞ்சால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி வளைச்சி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க யார் பண்ணுறது யார் கணக்கும் தெரிய மாட்டேங்குதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இது எல்லாத்தையும் சுகன்யா வந்து கேட்டுறாங்க. கல்லாவிலேருந்து பணம் எடுத்தது உங்கள் அப்பா தானா, தேவையில்லாமல் அவர் மேலே பழிய போட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவே அந்த உண்மையை நான் அண்ணன் வந்ததுக்கப்புறமா சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.